வித்தியாசமான 3 அனுபவங்கள் என்ற தலைப்பில் இந்த நாளில் கூட நாம் பார்க்கலாம். தேவன் எல்லாரையும் அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தோம் என்றால் ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். இந்த நாளிலும் கூட 3 நபர்களை ஆண்டவர் எப்படிப்பட்ட வித்தியாசமான அனுபவத்திலிருந்து அழைத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதல் நபராக மத்தேயு 4:19 ஆண்டவர் இயேசுவானவர் பேதுருவை அழைத்தார். பேதுருவை அழைக்கும் போது எப்படி அழைத்தார் என்றால், என்னை பின்பற்று, மனிதரை பிடிப்பவர்களாக ஆக்குவேன் என்று சொன்னார். ஸோ அவன் மீன் பிடிப்பவனாக இருந்தான். அவனுடைய லாங்குவேஜ்லேயே ஆண்டவர் பேசி அவனை மனிதர்களை பிடிப்பவனாக, இட்ஸ் எ டைரக்ட் காலிங். அது டைரக்டாவே ஆண்டவர் பேதுருட்ட பேசினார். ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டார் அவனுடைய அழைப்பு எப்படி இருக்க போகிறது, அவன் என்ன செய்ய போகிறான். ஏனென்றால் தேவன் அவருடைய அழைப்பை வெளிப்படுத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அது எதை வைத்து என்று நாம் பார்க்கும்போது, அவர்கள் எந்த பின்புலத்திலிருந்து வந்தார்களோ அந்த பின்புலத்தைவே ஆண்டவர் கனெக்ட் பண்ணுவார். ஸோ அப்படித்தான் ஆண்டவர் அநேகரோடு பேசுகிறார், அவர்களை அழைக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பேதுருவை அப்படியாகத்தான். ஏனென்றால் அவன் புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய படிப்பின் தன்மை அப்படியாக இருந்தது. அதே போல அவன் இன்னும் ஆண்டவரை குறித்தான சரியான ஒரு தெளிவான பார்வையோ நாணமோ அறிவோ அவனுக்கு கிடையாது. ஆண்டவர் அவனுடைய லாங்குவேஜ்ல பேசி பிடிப்பவர்களாக, நீங்க வலையை போட்டு மீன் பிடிக்கும் போது எவ்வளவு மீனை அவர் எடுப்பாரோ அதே போல மனிதர்களை நீ பிடிப்பாய் அப்படி என்று அந்த இதுல அவனுக்கு அழைப்பை கொடுத்து ஆண்டவர் அழைத்தார். நாம் பார்க்க முடிகிறது, தேவன் பேதுருவை வல்லமையாக பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் மூலம் 3000 பேர் 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பின்னால் வந்தது. அதையோடு அப்போஸ்தலனாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் மூலம் அநேக காரியங்களை செய்தார் என்று வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் பார்க்கிறோம், 2வது நபராக தாவீதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. தாவீதை குறித்து வேத வசனத்துல எப்படியாக போடப்பட்டிருக்கிறது. தாவீதை எப்படி ஆண்டவர் அழைத்தார்? ஒரு சிறு பையனாக இருக்கிறான். முதல் 1 சாமுவேல் சாப்டர் 16ல 12ல இருந்து அந்த 13ல நாம் பார்க்க முடிகிறது. சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் போய் அவருடைய வீட்டுல அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் முன்குறித்து அபிஷேகம் பண்ணலாம்னு பிளான் பண்ணும்போது, அங்க தாவீது கிடையாது. அவர் அந்த இடத்துல இல்லாமல் வேற இடத்துக்கு போயிட்டாரு. ஆனா இந்த இடத்துல நான் பார்க்க முடிகிறது, தேவன் முன்குறித்தவர் தாவீது தான். அப்புறம் அவருடைய தகப்பன் ஈசாயிட்ட கேட்கும் போது, இந்த மாதிரி அங்க இருக்கிறார், அப்படியே இது ஆடு மேய்ப்பதற்காக போய்விட்டான் அப்படின்னு, அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. கூப்பிட்ட பிறகு அவனை அபிஷேகம் பண்ணுகிறார், நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அபிஷேகம் பண்ண உடனே அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை சாமுவேல் சொல்லவே இல்லை. யூ ஆர் கோயிங் டு பி எ கிங் அப்படின்னு சொல்லல. ஆனா அதுல நான் பார்க்க முடிகிறது, தேவன் சாமுவேல்கிட்ட சொன்னது அப்படிதான். சவுலுடைய இடத்துல தாவீதை கொண்டு வர போகிறேன், அவனை ராஜாவாக மாற்றப் போகிறேன் என்று. ஆனால் அந்த உண்மையை, அந்த காரியத்தை அவர் தாவீதிடம் சொல்லவில்லை. ஏன் சொல்லல அப்படின்னு நம்ம கொஞ்சம் தியானித்து நான் பார்த்தோம் என்றால், வேத வசனத்துல போடப்படவில்லை. அந்த டயத்துல ஏன் சொல்லல அப்படின்னா, ஆண்டவர் நாணமுள்ள காரியங்களை வித்தியாசமான முறையில வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் சவுல் ராஜாவாக இருக்கிறார். சில நேரங்களில் சாமுவேலை கூட கொள்ளலாம், இல்லாட்டி இது நிமித்தம் ராஜான்னு சொல்லிட்டா தாவீதையும் கொள்ளலாம், இல்லாட்டி அரசாங்கத்திலேயே ஒரு வித்தியாசமான ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதற்காக ஆண்டவர் சாமுவேல் மூலம் அதை வெளிப்படுத்தல, ஆனால் அபிஷேகம் பண்ணினார். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில பேதுருக்கு டைரக்டாக அழைப்பு வந்தது. ஆனால் தாவீதை ஆண்டவர் எப்படின்னா அபிஷேகம் பண்ணி ஆவியானவர் துணை கொண்டு அந்த அபிஷேகம் அவனை நடத்தியது. கோலியாத்துக்கு நேராக சென்றது. அதற்கு பிறகு சவுலோட இடத்துக்கு போகிறான். அதற்கப்புறம் ஒவ்வொரு படிப்படியாக ஆண்டவர் நடத்தி 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 யோனத்தான் மூலம்தான் வெளிப்படுத்துகிறார். அதற்கப்புறம் ஆண்டவரை ராஜாவாக உயர்த்துகிறார். அது போல ஒரு சிலரை ஆண்டவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்னா, ஆவியானவர் நடத்தி கொண்டு போவார். அவர் நடத்துகிற விதங்களை புரிந்து கொள்ள முடியாது. திடீரென்று ஓப்பனா சொல்ல மாட்டாரு, தீர்க்க தரிசனமா வார்த்தைகள் வராது. இல்லாவிட்டால் ஏதாவது நிறைய ஊழியக்காரர் சொல்லுவது போல, ஆண்டவர் என்னோடு முகமுகமாக பேசி என்னை அழைத்தார், என்னை இப்படியாக சத்தத்தை தொனித்து அழைத்தார் என்று சொல்வார்கள். அப்படியாக இல்லாதபடி ஆண்டவர் அப்படியே அந்தந்த படிப்படியாக ஒரு இடத்துக்கு போய் சொல்லுவார். அந்த இடத்துக்கு நம்ம போன பிறகு அந்த இடத்துல ஆண்டவர் பேசுவார், சூழ்நிலைகள் மூலம் பேசுவார்.
அங்க இருக்கிற காரியங்கள் மூலம் ஆண்டவர் பேசுவார். அவருடைய வசனத்தை வெளிப்படுத்தி அதோடு கனெக்ட் பண்ணுவார் ஆண்டவர். சோ இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். மூன்றாவது நபராக பவுலோட வாழ்க்கையில நாம் பார்க்க முடியுது. பவுலோட அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரத்துல அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவரை ஆண்டவர் எப்போது தொட்டாரோ அவருக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து அவர் என்ன ஊழியம் பண்ண போகிறார் என்பதை 9வது அதிகாரம் 15வது வசனத்துல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. 3 வகையான மக்கள். ஒன்று ராஜாக்களுக்கு முன்பாக நீ சென்று ஊழியம் பண்ண போகிறாய். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல சொல்லுகிறது இஸ்ரவேல் மக்களுக்கு நீ கொண்டு போய், மூன்றாவது புறஜாதி மக்களுக்கு. அந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் வானத்திலிருந்து சத்தத்தை துணித்து அவருக்கு வெளிப்படுத்தினார். சோ இந்த அழைப்பு வித்தியாசமாக இருக்கும், இந்த அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும். அது போல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு அனுபவத்துக்குள்ள நடத்தி போவார். அதனால ஆண்டவர் இந்த ஊழியக்காரர், ஒரு பெரிய ஊழியக்காரர் தரிசனத்தை கண்டார், அவர் சத்தத்தை கேட்டார், அவருக்கு ஆண்டவர் இப்படி நடத்தினார், அது போல என்னையும் நடத்தணும் அப்படி என்று பிரயாசப்பட அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு போய் அவருடைய அழைப்பை வெளிப்படுத்துவார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபர்களாக இருந்தால் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க ஆண்டவர் சரியானபடி உங்களை நடத்துவார். அதே போல நிறைய நேரங்கள்ல கைடன்ஸ் தெரியாம, ஆண்டவரே இன்னும் என்னுடைய அழைப்பு தெரியவில்லை, வயதாகிவிட்டது, ஆனால் நான் பாரப்படுகிறேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்று வாஞ்சிக்கிறேன் அப்படி என்று ஒரு வாஞ்சியோடு நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கட்டாயம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவருடைய அனுபவம், அவருடைய நாட்டு அனுபவம், அவருடைய வழி நடத்துதல் வித்தியாசமானவைகளாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த 3 பீப்புளை டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆண்டவர் நடத்தி போகிறார். அது போல நிறைய பேரை நம்ம வேத வசனத்திலிருந்து நான் காட்ட முடியும். ஆண்டவர் அப்படியாக அவர்களோடு பேசுறார். முதல் நபரை நாம் பார்த்தோம், பேதுருவை. டைரக்டாக ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப் காட் ரிவீல்ட் ஹிஸ் காலிங் டோட்டலா. இரண்டாவது தாவீதை பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டேல இல்ல, ஆனா அபிஷேகம் பண்ணினார். ஆனால் ஆண்டவர் படிப்படியா கிராஜுவலாக அந்த அழைப்புக்குள்ள கொண்டு அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கணும், என்ன நோக்கத்திற்காக அழைத்தார் என்பதை தெளிவாக விளக்கி அவனை கொண்டு போய் நடத்தினார். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், பவுலுக்கும் டைரக்டாக ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். இதுதான் உன்னுடைய குரூப், இந்த 3 கைண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் மத்தியில தான் உன்னை கொண்டு போய் பயன்படுத்தின. அதன்படி நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம், அப்போஸ்தலர்ல இருந்து அவர் எழுதின நிருபங்கள், அவர் ஆரம்பித்த சபைகள், அவர் போன தேசங்கள், இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த 3 வகையான மக்கள் வருவார்கள். அவர்கள் மத்தியில தான் தேவன் பவுலை எடுத்து கொண்டு போய் பயன்படுத்தி ஒரு பெரிய காரியங்களை செய்தார். அது போல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய அழைப்பை வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆண்டவர் கொண்டு போய் வெளிப்படுத்துவார். நீங்க அதற்காக காத்திருங்கள், ஜெபியுங்கள். தேவன் உங்களோடு பேசுவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.